நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 240 இடங்களில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போனாலும் சந்திரபாபு நாயுடுவின் டிடிபி, நிதிஷ்குமாரின் ஜேடியு ஆகிய கூட்டணி கட்சிகளின் துணையுடன் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்தது. மோடி 3வது முறையாக பிரதமராகி வரலாற்று சாதனை படைத்தார். அதே சமயத்தில் மோடியின் 3வது ஆட்சி அதிக நாள் நீடிக்காது எனவும் கூடிய விரைவில் ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் நடக்கும் எனவும் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றன. இதற்கு காரணம் அவர்களுக்கு நிதிஷ்குமார் மீது இருக்கும் நம்பிக்கை. ஏனென்றால் நிதிஷ்குமார் அடிக்கடி கட்சி தாவி பல்டிகுமார் என்று பெயர் எடுத்தவர். எனவே அவர் பாஜக கூட்டணியில் நீண்ட நாள் சேர்ந்திருக்க மாட்டார் என எதிர்க்கட்சியினர் நம்புகின்றனர். ஆனால் அவர்களது நம்பிக்கையை குலைத்துள்ளது சமீபத்தில் வெளியான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் அருகருகே அமர்ந்திருக்கின்றனர். அப்போது திடீரென மோடியின் கையை பிடித்து எடுத்து தனது உள்ளங்கைக்குள் வைத்து பார்த்த நிதிஷ் மோடியின் விரலில் வைக்கப்பட்ட ஓட்டு போட்டதற்கான மை அழிந்து விட்டதா என பார்க்கிறார். பிறகு தனது விரலை மோடியிடம் காட்டி என் விரலில் இருக்கும் மை அழிஞ்சிடுச்சு பாருங்க என காட்டுகிறார். நிதிஷின் இந்த செயலை கண்டு பிரதமர் மோடியும் சிரித்துக் கொண்டார். நிதிஷ் பாஜகவை விட்டு விலகுவார் என நம்பிக்கையாக இருக்கும் எதிர்க்கட்சியினருக்கு மோடியிடம் நிதிஷ் காட்டும் இந்த அந்யோன்யம் அவர்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது.